பிளாஸ்டிக் இதனை மனிதன் கண்டுபிடித்த பின் உலகம் மாற்றம் அடையும் என்றார்கள். ஆனால் இன்று அதே பிளாஸ்டிக் மனிதகுலத்தை அச்சுறுத்தும் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிவிட்டது. கடல்கள், மலைகள், நகரங்கள், எங்கு பார்த்தாலும் பிளாஸ்டிக் கழிவுகள். உலகம் முழுவதும் பரவியுள்ள பிளாஸ்டிக் குப்பை இன்று மனிதகுலத்திற்கு ஒரு பெரிய சுற்றுச்சூழல் சவாலாக மாறியுள்ளது. ஆனால் இந்த பிரச்சனைக்கு விஞ்ஞானிகள் ஒரு அற்புத தீர்வை கண்டுபிடித்துள்ளனர். அதுதான் சிங்கிள் ஆட்டம் கேட்டலிஸ்ட் சாக் டெக்னாலஜி என்ற புதிய முறை. இந்த முறையில் ஒரே ஒரு உலோக அணு, நிக்கல், கோபால்ட் அல்லது பலேடியம் போன்றவை, கிராஃபீன் அல்லது கார்பன் மேட்ரிக்ஸ் மேற்பரப்பில் நிலைநிறுத்தப்படுகிறது. அந்த தனி அணு பிளாஸ்டிக் பொருட்களின் மூலக்கூறுகளை உடைத்து ரசாயன கட்டமைப்பை பிரித்து புதிய பயனுள்ள மூலப்பொருட்களாக மாற்றும் திறன் கொண்டது. இது அட்டாமிக் ஸ்கேல் கெமிக்கல் ரியாக்ஷன் என்று அழைக்கப்படுகிறது. இதன் மூலம் குப்பையாக கிடக்கும் பாலியத்தலீன், பெட், பிவிசி போன்ற பல்வேறு பிளாஸ்டிக் வகைகளையும் உடைத்து பிரித்து எரிபொருள் போன்ற ஹைட்ரோகார்பன்ஸ், மருந்து உற்பத்திக்கு தேவையான கெமிக்கல் பில்டிங் பிளாக்ஸ், தொழிற்சாலைகளுக்கு தேவையான முக்கிய வேதிப்பொருட்கள் மற்றும் மீண்டும் பயன்படக்கூடிய மோனோமர்ஸ் ஆகியவற்றை இந்த முறையில் உருவாக்க முடிகிறது. இது சாதாரண ரீசைக்ளிங் அல்ல, இது அப்சைக்கிளிங், அதாவது குப்பையை உயர்ந்த மதிப்புடைய பொருளாக மாற்றும் தொழில்நுட்ப புரட்சி. சிங்கிள் ஆட்டம் கேட்டலிஸ்ட் முறை மூலம் குறைந்த எரிசக்தியில் கூட அதிக அவுட்புட், உயர்ந்த தரமான ரசாயனங்கள் கிடைக்கின்றன. ஒரே ஒரு அணு செயலில் இருப்பதால் ரியாக்ஷன் கண்ட்ரோல் சக்தி வாய்ந்தது, எனர்ஜி லாஸ் குறைவு மற்றும் கெமிக்கல் ப்ரொசெஷன் அதிகம். இதனால் பிளாஸ்டிக் இனி குப்பை அல்ல, ஒரு புதிய பொருளாதார வளம். இதனால் எதிர்காலத்தில் நகரங்களின் குப்பை மேடைகள் குறையலாம், கடல்களில் மாசு குறையலாம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புடன் லாபகரமான கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் உருவாகலாம். ஒரே ஒரு அணுவின் சக்தி பிளாஸ்டிக் பிரச்சனையின் முடிவா அல்லது எதிர்காலத்தின் புதிய துவக்கமா? மீண்டும் ஒரு அறிவியல் நிகழ்வுடன்